வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேக் இட் ஈஸி டு லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஒரு லெசனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 8th and 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி இந்த நோட்ஸில் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா சிட்டிசன் இது வந்து சிவிஸ்ன்ற லத்தீன் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர். இந்தியா முழுசும் பார்த்தோன்னா ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் வந்து இந்திய அரசியல் அமைப்பில் பார்ட் 2ல் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 5 to 11. ஸோ ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுதுன்னா தொடக்க காலத்தில் குடியுரிமை பற்றி சொல்லுது. 6 பார்த்தோன்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமை. ஆர்டிக்கல் 7 என்னன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்ற சிலரின் குடியுரிமைகள், அதாவது இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்களோட குடியுரிமைகள். 8 பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வெளியில் வாழும் இந்திய வம்சாவளி நபர்கள் குடியுரிமைகள். ஆர்டிக்கல் 9 என்ன சொல்லுதுன்னா அயல்நாட்டு குடியுரிமையை தன்னிச்சையாக கேட்டு பெறும் நபர்கள் இந்திய குடிமக்கள் ஆக மாட்டார்கள். வேறு நாட்டு குடியுரிமையை அவங்க விருப்பப்பட்டு கேட்டு வாங்கினாங்கன்னா அவங்க இந்திய குடிமக்களாக ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 10 என்ன சொல்கிறாங்கன்னா குடியுரிமை தொடர்ச்சி பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 11 பார்த்தோன்னா குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி சொல்லுது. குடிமகனும் குடியுரிமையும் ஒரு நாட்டில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த நாட்டில் குடியிருக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமை தான் குடியுரிமை. ஒரு குடிமகன்னா அவர் விரும்புகிற காலம் வரைக்கும் அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கிற உரிமை குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டோம். இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தான் அதன்படி நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். குடியுரிமை சட்டம் 1955 1955 இயற்றப்பட்டிருக்கும் இந்த சட்டம். ஸோ அதன்படி வகைகள் பார்த்தோன்னா இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா பிறப்பால் இயற்கையாக பெறுவது இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா இயல்பாக விண்ணப்பித்து பெறுவது இயல்பு குடியுரிமை. குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 5 கொடுத்துருக்காங்க. பிறப்பின் மூலம், மரபு வழினா வம்சாவளி மூலம், பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். ஸோ குடியுரிமை இழத்தல் வழிகள்னு பார்த்தோன்னா 3 கொடுத்துருக்காங்க. துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், நீக்குதல். குடியுரிமை பெறும் வழிகளில் பிறப்பின் மூலம் எப்படி பெறலான்னு பார்த்தோன்னா ஜனவரி 26 1950 முதல் ஜூலை 1 1987 வரையில் இந்தியாவில் பிறக்கிற குழந்தையோட பெற்றோர் எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் குடியுரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க. ஜூலை 1 1987 முதல் டிசம்பர் 3 2004 வரைக்கும் இந்தியாவில் பிறக்கிற குழந்தையோட பெற்றோரில் ஒருத்தவங்க வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 3 2004க்கு பிறகு இந்தியாவில் பிறக்கிற குழந்தையோட பெற்றோர் 2 பேருமே இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வம்சாவளி மூலம் பார்த்தோன்னா ஜனவரி 26 1950 முதல் டிசம்பர் 10 1992 வரைக்கும் இந்தியாவுக்கு வெளியே பிறக்கிற குழந்தையோட தந்தை இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 10 1992 முதல் டிசம்பர் 3 2004 வரைக்கும் இந்தியாவிற்கு வெளியே பிறக்கிற குழந்தையோட பெற்றோரில் ஒருத்தவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 3 2004 அன்னையிலேருந்து பார்த்தோன்னா வெளிநாட்டில் பிறந்தவங்க இந்திய குடியுரிமை வேணும்னா 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. பதிவு செய்தல் மூலம் பார்த்தோன்னா இந்திய குடிமக்களை திருமணம் செய்கிற வெளிநாட்டவர், அதுக்கப்புறம் காமன்வெல்த் நாடுகளோட வயது வந்தோர்கள் பதிவு செய்தல் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி 7 years வந்து இந்தியாவில் தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பு குடியுரிமை பார்த்தோன்னா ஒருத்தவங்க வந்து விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு வந்து அவங்களுக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழ் வந்து வழங்குது. அதுக்கு என்ன வந்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா தன் தாய் நாட்டை வந்து அவங்க குடியுரிமை வந்து துறந்திருக்கணும். அவங்களோட நாட்டோட குடியுரிமையை வந்து அவங்க துறந்திருக்கணும். இந்தியாவில் குறைந்தபட்சம் வந்து 12 வருஷம் அவங்க வந்து வாழ்ந்திருக்கணும், தங்கியிருக்கணும். விண்ணப்பிக்கிற தேதிக்கு முன்னாடி தொடர்ந்து 1 வருஷம் இந்தியாவில் அவங்க தங்கியிருக்கணும். அட்டவணையில் 8வது அட்டவணையில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை எழுதவோ பேசவோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் எப்படி குடியுரிமை பெறலான்னு பார்த்தோன்னா எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவோட இணைகிறப்போ ஒரு சட்டம் இயற்றுவதன் மூலம் அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெறுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
பாண்டிச்சேரி இந்தியாவோட எப்போ இணைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1962. குடியுரிமை பெரும் வழிகள் பார்த்தோம். இப்போ வந்து இழக்கும் முறைகள் என்னென்னு பார்த்தோன்னா 3 வழிகள் கொடுத்துருக்காங்க. துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், நீக்குதல். ஸோ துரத்தல் பார்த்தோன்னா குடியுரிமை வந்து தானாக முன் வந்து துறப்பது, வேணாம் அப்படின்னு சொல்கிறது. முடிவுக்கு கொண்டு வருதல் பார்த்தோன்னா வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும் போது தாமாகவே வந்து இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வந்துடும். நீக்குதல் படி பார்த்தோன்னா மோசடி அல்லதுனா அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அது மூலம் வந்து குடியுரிமை அவங்களுக்கு போயிடும், இழந்துருவாங்க குடியுரிமையை. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கிற அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29 and 30. இந்திய குடியுரிமை இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 14, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28. கடைசியாக பார்த்தோன்னா பிரவாசி பாரதிய திவாஸ். பிரவாசி பாரதிய திவாஸ் தினம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியினர் உதவியோட இந்தியாவில் சமூக பொருளாதார முன்னேற்றங்களை செய்யணுன்றது தான். இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் வந்து ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருஷமும். இது வந்து டாக்டர் எல்எம் சிங்வி குழுவோட பரிந்துரையின்படி 2003ஆம் ஆண்டுலேருந்து கொண்டாடப்படுது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 years ஒன்ஸ் வந்து இது கொண்டாடப்படுது. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா 2003 டெல்லியிலையும் 2019 வாரணாசிலையும் நடந்திருக்கும். ஏன் ஜனவரி 9 வச்சாங்கன்னா 1915 ஜனவரி 9ஆம் தேதி தான் மகாத்மா காந்தி அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்திருப்பார். ஸோ அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளை தான் இதுக்கு வச்சுருக்காங்க, பிரவாசி பாரதிய டேன்னு, திவாஸ் டே. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் வந்து 2003 இயற்றப்பட்டிருக்கும். டிசம்பர் 3, 2004 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ சிட்டிசன்ஷிப் பற்றி ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.